நெட்டூர் கிராமத்தில் 2 நாளைக்கு நேற்று நடந்த சம்பவத்தை பார்ப்பதற்காக இந்த கிராம மக்களை பார்க்க வந்திருக்கேன். அனைவருமே தேவேந்திர குல வேளாளர்கள், கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இதுக்கு 3 மாதத்துக்கு முன்பாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. அதில் உள்ள விளைவு தான் இன்றைக்கி நேற்று நடந்த சம்பவம். இந்த ஊர் மக்களுடைய விசாரிக்கும் போது அவங்க சொன்ன கருத்து அதுதான். அது மாதிரி நேற்று சம்பவம் நடக்கும் பொழுது ஊர் மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. அவங்க கேட்டால் மொத்தமாக வந்திருக்கீங்க, கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ்னு ஒரு எஸ்ஐ இருக்காராம்ல, அவர் தான் சந்திரபோஸா சுபாஷ் சந்திர போஸ்னு ஒரு எஸ்ஐ கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன், சமானமாக போங்கன்னு வெட்டி விட்டுருக்காரு. இந்த முழுமையான காரணம் காவல்துறையுடைய அஜாக்கிரதை தான் காரணம். இதுதான் உண்மை. உண்மையிலே அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் நடவடிக்கையோ 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த 2 சம்பவத்துக்கும் முடிச்சிருந்தாலோ அல்லது நேற்று நடந்த சம்பவத்துக்கும் கம்ப்ளைண்ட் வாங்கியிருந்தாலோ நிச்சயமாக இந்த சம்பவம் நடந்திருக்காது. இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் தூர போட்டுட்டு சமானம் பேசுங்கன்னு சொல்லி அந்த எதிர்பார்ட்டிக்கிட்ட காசை வாங்கிட்டு செஞ்ச சந்திரபோஸ்னால் நடந்த சம்பவம் தான் அந்த சம்பவம். இதுதான் அந்த மக்களுடைய குறை. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் கண்ணால் பார்க்கல, அவங்க மக்கள் சொன்ன குறை. இப்போ நான் அவங்க எல்லாம் தனியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். கம்ப்ளைண்ட் எடுக்காங்களான்னு பார்ப்போம். அப்படி கம்ப்ளைண்ட் எடுத்து துரித நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போராடுறதுக்கு துணியும். இதுதான் உண்மை. எடுப்பாங்க நம்புகிறேன், நம்பிக்கையோடு போகிறேன். கோரிக்கை வந்து அவ்வளோ பேரும் கைது பண்ணணும். உண்மையான அக்யூஸ்டெல்லாம் இல்லை, பிடிச்சவங்க உண்மையான அக்யூஸ்ட் இல்லை, எங்கிட்ட காட்டவே இல்லை, போட்டால் காட்டலைங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த சம்பவம் பண்ணவங்க ஃபுட்டேஜ் இல்லாத கிராமத்தில் இருக்குது. ஃபுட்டேஜை வந்து நேற்று நைட்டு 8 மணிக்கு வந்து போலீஸ் அதை எதுக்கு எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க, அது எதுக்கு இவங்ககிட்ட வந்து பிடிக்கிட்டு போகிறாங்க? ஃபுட்டேஜ் நீ உங்கள் பத்திரிக்கையில் கொடுக்கலாம்ல, அந்த ஃபுட்டேஜ் எங்கே? ஏன் போலீஸ் அதை முன்னுக்கூட்டி வந்து அதெல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது காரணம் என்ன? அப்போ ஒரு சைடாக செயல்படுறாங்களா? என்ன காரணம் என்பது எனக்கு தெரியல. இதை உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த ஆட்சி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வீணாக இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகளால் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நான் அவங்களெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த 8 பேருமே 8 பேர் என்பது உண்மையான அக்யூஸ்டா என்பது இந்த மக்களுடைய சந்தேகம் இருக்குது. ஏன்னா இன்னும் வரைக்கும் அந்த ஃபோட்டோவையும் காட்டலை. இவங்க தான் அக்யூஸ்டான்னு மக்கள்கிட்டையும் கேட்கல, கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தவங்ககிட்டையும் என்னென்னு கேட்கல, கம்ப்ளைண்ட்டும் எடுக்கலை. அப்புறம் எப்படி அக்யூஸ்ட் இவங்க தானே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி பேர் கூட போடல எப்படி சொல்லுவீங்க? 8 பேரை கைது யார்? அந்த பெர்சன் யார்? அது போலீஸ் போடணும்ல, ஏன் போடலை? அக்யூஸ்ட்னா இன்னார் மகன் இன்னார்னு போடணும்ல. சின்ன விஷயத்துக்கெல்லாம் போடுறீங்க, இதை போடணும்ல, ஏன் போடலை? அப்போது அந்த அக்யூஸ்ட் யாருன்னு கூட காட்டாமல் இவன் தான் அக்யூஸ்ட் 8 பேர் அக்யூஸ்ட் யார்? கருப்பனா சுப்பனா யார் அவன்? அதை சொல்லணும்ல. செய்யக்கூடாத தவறு செஞ்சுருக்கான். காவல்துறையால் அஜாக்கிரதை நடந்திருக்கு. 3 மாதத்துக்கு முன்னால் இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதை கூப்பிட்டு சமாதானம் பேசுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. எஃப்ஐஆர் போட்டிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்கா இல்லை? நேற்று திருமணம் நடந்த விழாவில் வந்து சாயங்காலம் வந்து அசிங்கமாக பேசி பக்கத்தில் இருக்கிற இந்த கிராமத்து பக்கத்தில் ரஸ்தாவில் வந்து 10 பேர், இங்கே இருந்த ஒருத்தன் எல்லாம் சேர்ந்தானே சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஏன் சம்பவம் நடக்குன்னு தெரியுதுல்ல? காலையிலேருந்து போலீஸ் போட்டுக்கலாம்ல, ஏன் போலீஸ் வரல? போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இந்த கிராமத்தில் இப்படி இன்சிடென்ட் நடந்திருக்குல்ல, ஏன் நடத்தலை? அப்போ எல்லாமே நீங்கள் அஜாக்கிரதாக இருப்பீங்க. கேட்டால் இந்த மாதிரி தப்பாக பேசுவீங்கன்னு சொல்லுவீங்களா? மக்கள் மீது வெறி கொண்டு கொலைவெறி தாக்கதோடு ஜாதி வீர மோட்டிப்போடு செஞ்சுருக்காங்க. இது ஆலங்குளம் தானே, ஆலங்குளம் போலீஸ் ஸ்டேஷன் தான். டிவிக்கே வந்ததுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக பாதிக்கப்படுதுன்னு சொல்லி பரவாயில்ல. இப்போதைக்கு இல்லை, ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ தானே டிவிக்கே வந்திருக்கு, அதை வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்ல மாதிரி ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். சடனடியாக அதை செய்யணும் நம்மளால் சொல்ல முடியாது. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால ஒரு கட்சி மேலேயோ ஒரு ஆட்சி மேலேயோ குறை சொல்வதுக்கு ஒன்றும் இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இன்சிடென்ட் வந்து இப்போ நடக்கலை, 3 மாதம் நடந்திருக்கு. அந்த 3 மாதமாக என்ன நடவடிக்கையை போலீஸ் எடுத்துச்சு? எங்களுடைய கேள்வி 3 மாதமாக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கம்ப்ளைண்ட் தூக்கி தூர போட்டாங்க. இதான் நடந்திருக்கு. அதனுடைய எதிர்வழி தான் நேற்று நடந்திருக்கு. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறுது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்பாசமரில் கூட இதேமாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இது என்ன தான் செய்யணும்? இப்படி தான் கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்துவது அவங்க இவனோட திருந்தணும். காவல்துறை வந்து அசால்ட்னஸ் ஜாஸ்தி. புதிய ஆட்சி வந்துச்சுன்னா பேரை கலங்க விரைக்கணும் கூட ஒரு சில அதிகாரி இருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்குமோன்னு நினைக்கிறேன். இந்த அரசு மேலே ஒரு களங்கம் ஏற்படும் நோக்கில் ஒரு சில அதிகாரிகள் செயல்படுறாங்களோ என்று எனக்கு சந்தேகம் இருக்குது. புரியல. காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு. இல்லை, கை கட்டி போட்டு விலங்கு போட்ட கட்டி வச்சிருக்கு. அப்போ சட்டத்துக்கு படிச்சுட்டு வந்திருக்காங்க. எதுக்கு சட்டத்தை படிச்சுட்டு வந்தாங்க? அப்போ வீட்டில் போய் இருக்க சொல்லுங்கள், இல்லை விவசாயம் பார்க்க சொல்லுங்கள். சட்டத்தை யாரெல்லாம் கையிலலாம் யாரும் கட்டியும் போடல, காலையும் கட்டி போடல. இவங்க சரியாக செயலன்னு சொல்லுங்கள். செயல்பாடு சரியில்லை, அதுக்கு அன்ஃபிட்டு லாய்க்கு இல்லாதவங்களாம் அதிகாரியாக இருக்கான்னு அர்த்தம். அதுதான் உண்மை. 3 மாதத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்திருக்கேன். அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதையா நடவடிக்கை எடுக்கல?
சமானம் பேசி முடிச்சுக்க. உங்களை யார் சமானம் பண்ணதுக்கு அவங்கள வச்சுருக்கு ஸ்டேஷனில்? அது கிராமத்தில் பார்த்துக்கலாம், உங்களுக்கு என்ன வேலை இல்லை. அதனுடைய எதிர்வழி தான் நேற்று வந்து சம்பவம் நடந்தது. இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த பகுதியில் எந்த பகுதியிலும் நடக்காமல் காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து மக்களை காப்பாற்றும்படி கேட்டுக்கொள்ளும். ஓடியாந்து அங்கே அந்த காரை நோக்கையில நான் இப்படி நின்றுட்டேன். 2 சின்ன பிள்ளைய நின்றுச்சு, அது உள்ளே வந்து நின்றுக்கிட்டுது. இன்னொரு பிள்ளைய நின்றுச்சு உள்ளே வந்து நின்றுக்கிட்டுது. அதனால நான் சத்தமாக கொடுக்கல, நான் இப்படித்தான் நின்று அந்த காரை உடைச்சதுமே எனக்கு 1 மணிக்கு ஆயிடுச்சு. இப்படி நின்றுட்டேன். அவன் கொத்தி போட்டு அவன் பாட்டில் போயிட்டான். சும்மா தான் போய் தெருவில் இருந்துச்சுங்க. நாங்கன்னு போய் என் பேரன் இருப்பான், என் பேரனை வெட்ட போயிருக்கான். அந்த இவன் சொல்லியிருக்கான், எனக்கு கையா வெட்ட போறேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு கையை துண்டா வெட்டிட்டான். அந்த பேரும் வெட்டி 1-2 பையனை துண்டா கிழிச்சிட்டான். ஒண்ணு மெத்ததுக்கு சண்டை எடுத்துட்டாங்க நேற்று. தாக்குதலில் ஈடுபட்ட கும்பல் சாதி பெயரை சொல்லி திட்டியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒன்று சாதியை சொல்லி வெட்டுறது தவறு. இவங்களுக்கு பயந்துக்கிட்டே நாங்களும் பணிஞ்சு போகிறோம். எங்களுக்கு ஏதாட்டி எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார். நாங்கள் நைட்டு 5 மணிலேருந்து காலையில் மதியம் 5 மணிலேருந்து ராத்திரி 2 மணி வரைக்கும் இருந்திருக்கோம். 2 மணி 2:30 வரைக்கும் போலீஸ்காரங்க படையோடு வந்தாங்க. நாங்கள் 10 மணிக்குள்ள உங்களுக்கு நீதி தெரிவிக்கமுங்காங்க. இன்னைக்கு மணி 11 ஆயிட்டு. இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை அவங்க எங்களுக்கு வந்து சொல்லலை. அப்போ நாங்கள் எப்படி எங்கள் போலீஸ்காரங்களை நம்பவா, நீங்கள் வரதவங்களை நம்பவா, நாங்கள் ஊர் மக்கள் நாங்கள் எப்படி சார் இருக்க முடியும்? 4 பேரும் பைக்கில் போனாங்க. 4 பேரும் பைக்கில் போவேல முகமூடி தான் போட்டிருந்தாங்க. யாருமே சும்மா நார்மலாக கிடையாது. வந்தவன் மேக்க வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வந்துட்டான். ரிட்டன் வந்து அங்கே ஒரு 4 பசங்க இருந்தாங்க, அவங்கள வெட்டிட்டாங்க. அப்போ வெட்டவுமே யாத்த வெட்டுதாங்க, நீங்கள் எங்கிட்டாவது எந்திரிச்சு போங்கன்னு அந்த பசங்க கேட்கல, விடவே மாட்டுக்காங்க. 4 பசங்க ரொம்ப பேரும் சுற்றி நின்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த பசங்க எங்கே போவாங்க? நாங்கன்னா ஆடு மாடா எங்களை அப்படி வந்து வெட்ட வராங்க. அப்போ இவங்களுக்கு எங்களுக்கு என்னதான் சொல்யூஷன்? இதில் நாங்கள் பசங்க போய் கேட்டாலும் அவங்கள ஏன் நீங்கள் கேட்கீங்க அப்படின்னு அந்த பசங்களையும் அடிக்க வராங்க. பெரிய ஆளையும் பேச விட மாட்டுக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம்.